ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் ஸ்பைடர் சக்தி. அதாவது நம்ம சிலம்பரசன் டிஆருக்கு பார்த்தீங்கன்னா தன்னோட செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு மிகப்பெரிய கம்பேக்கை கொடுத்த திரைப்படம் அப்படின்னா அது வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் ரிலீஸ் ஆன மாநாடு திரைப்படம் தாங்க. எந்த ஒரு நடிகருக்குமே செகண்ட் இன்னிங்ஸில் இவ்வளவு பெரிய கம்பேக் வெற்றி படம் அமைஞ்சதே கிடையாதுன்னு தான் சொல்லணும். சிம்புவுக்கு அவ்வளவு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்த படம் தான் மாநாடு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா சிம்புவுக்கு ஜோடியா கல்யாணி பிரியதர்சன் நடிச்சிருப்பாங்க. அதோட வெங்கட் பிரபுவுடைய தம்பி பிரேம்ஜி பாத்தீங்கன்னா காமெடி கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல இன்னொரு ஹீரோனே சொல்ற அளவுக்கு தன்னோட நடிப்பு திறமைய வெளிப்படுத்தி இருப்பாரு எஸ் ஜே சூர்யா மற்றும் சிம்பு ரெண்டு பேருமே நடிப்புல ஒரு அரக்கர்கள்னே சொல்லலாம். ரெண்டு பேருமே அந்த அளவுக்கு நடிச்சு பட்டைய கிளப்பி இருப்பாங்க மாநாடு படத்துல. இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு லூப்லயே போயிட்டு இருக்கிற மாதிரி தான் திரைக்கதையை அமைச்சிருந்தாரு வெங்கட் பிரபு. ஆனா இந்த டைம் லூப் கதைலாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சாதாரணமா எடுத்துட முடியாதுங்க. சின்னதா ஒரு இடத்துல பிசுறு தட்டினாலும் படத்தோட கதையே டோட்டலா டேமேஜ் ஆகுற அளவுக்கு தான் இருக்கும். அதை எல்லாத்தையுமே பார்த்து ரொம்பவே பக்காவா ரெடி பண்ணி படமா கொடுத்திருந்தாரு வெங்கட் பிரபு. இந்த படமும் எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியையும் கொடுத்துச்சுங்க. அதுவும் இந்த படத்துல இடம்பெற்று இருந்த கல்யாண சாங்கும் பாத்தீங்கன்னா செம்ம ஹிட்னே சொல்லலாம். எஸ்.ஜே. சூர்யா சிம்பு காம்போவில் ஒரு தாறுமாறான வெற்றி படம் தான் மாநாடு. இந்த படத்தோட செகண்ட் பார்ட் வருமா அப்படின்ட்டு ரசிகர்களும் ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. ஆனா வெங்கட் பிரபுவும் பாத்தீங்கன்னா மாநாடு படத்தோட 2ஆம் பாகம் கண்டிப்பா வருன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபு சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு படத்தை இயக்க இருக்காரு. அந்த படமும் பாத்தீங்கன்னா டைம் மிஷினை வச்சு மையமா வச்சு எடுக்கப்படுற படம்ட்டு சொல்லப்படுது. இப்ப இந்த சிவகார்த்திகேயன் நடிக்கிற படத்தை முடிச்சதுக்கு அப்புறமா சிம்புவை வச்சு மாநாடு 2 திரைப்படத்தை உருவாக்குவாரு அப்படின்ட்டு நம்பிக்கையோட காத்திருக்காங்க ரசிகர்கள். மாநாடு 2 உருவாகுமா உருவாகாதா அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் அப்பாவுல நீங்களும் கமெண்டா போடுங்க.